கேம் சேஞ்சர் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களுடன் மிக சிறப்பான ஒரு அற்புதமான தலைப்பில் நம்ம பேச போறோம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரகா, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ ஸ்ரீ குருவே நமகா. குரு வாழ்க, குருவே துணை. பெண்கள் எல்லாம் நம்மளுடைய நாட்டினுடைய கண்கள் அப்படிம்பாங்க. அதை விட நம்ம சிறப்பா சொல்லணும் அப்படின்னா, பெண்ணுக்கான உரிமைகளோ பெண்ணுக்கான ஒரு அங்கீகாரமோ இன்னும் நமக்கு கிடைச்சிருக்கா கிடைக்கலையா, அதாவது வீட்டை விட்டு வெளியே போனா மட்டும் ஒரு வேலைக்கு போனாவோ அல்லது சம்பாத்தியம் பண்ணாவோ அங்கீகாரம் கிடைச்சிச்சு அப்படிங்கிறது கிடையாதுங்க. இப்ப பொதுவாக திருமணத்துக்கு முன்னாடி ஒரு விதமான அந்த பெண்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் ஒரு ஹாப்பியா ஃப்ரீடமா இருக்கா அப்படின்னா, அப்பா அண்ணா அக்கா இது மாதிரி ஃபேமிலி சுச்சுவேஷன்ல சின்ன சின்ன அரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி விஷயத்துல இருப்பாங்க. பெற்ற குழந்தைகிட்டையோ அல்லது மற்ற நண்பர்கள்கிட்டையோ ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையோ ஷேர் பண்ண முடியாமல் தவிக்கிறேன் அப்படிங்கிற விஷயங்களும், இப்படி ஜாப் ஓரியன்டாக அவங்க என்னென்ன கஷ்டங்கள் படுறாங்க, உளவியல் மனதளவுலையும் உளவியல் மூலியமாக அவங்க என்னென்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத யதார்த்தமாக ஜோதிடம் அமைப்பில், ஜாதகத்துடைய அமைப்பில், கிரகத்துடைய அமைப்பில் நம்ம ஒரு அலசல் தான் இந்த ப்ரோக்ராம்ங்க. துலாம் ராசி நேயர்களுக்கு பெண்களுடைய அமைப்பு, தொழில் சார்ந்து என்னென்ன பிரச்சனைகளை நீங்க சால்வ் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படின்னா, எப்பயுமே உங்களுக்கு கெட்டிக்காரத்தனம் உண்டு, சோம்பேறித்தனமும் உண்டு, சுறுசுறுப்பும் உண்டு. என்னங்க மேடம் போட்டு குழப்பறீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வரலாம். ஏன்னா சனி பகவான் இங்க உச்சங்க. அந்த தொழில் சார்ந்து சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு சார்ந்து ரொம்ப உங்களுக்கு அந்த தாட் மைண்ட் இருந்துகிட்டே இருக்கும். பொதுவா சித்திரை, சுவாதி, விசாகம் ஒரு மெஜாரிட்டியான அந்த அமைப்புகள் எண்ணங்கள் எப்பயுமே உங்களுக்கு அந்த வேலைக்கு போகணும், நம்ம ஏதாவது சம்பாதிக்கணும், நம்மளுடைய இதை நம்மளே பார்த்துக்கணும், தன்னுடைய காலில் தான் நின்னுக்கணும், இப்படியாவது கஷ்டப்பட்டாது உழைக்கணும், இப்படி எல்லாமே அந்த வைராகிய குணங்கள் நிறைய இருந்தாலும் நிறைய மைனஸ் இருக்குங்க. ஈகோ பார்க்கறது, அடுத்தவங்க கிட்ட இருந்து எப்படி நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிடணும், அடுத்தவங்களை தட்டி பறிச்சாது மேல கொண்டு போயணும், நம்மளே தான் அவங்க கவனிக்கணும், இந்த மாதிரி குணங்கள் அந்த லேடிஸ்க்கு வந்து இருக்கதான் செய்யும். இப்ப பாத்தீங்கன்னா 2, 6 2ஆம் இடமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா விசாகம், விருச்சிகம், அந்த இடத்துல விசாகமும் போய் குருவுடைய விஷயங்கள் விழுது. அப்ப அந்த விருச்சிகம் என்னன்னா செவ்வாயுடைய ஆதிக்கம், குடும்பத்துக்காக பாடுபடுறது, இந்த குடும்பத்தை விட்டே கொடுக்க மாட்டேங்க. தொழில் செய்யற இடமாக இருக்கட்டும், வெளியில இருக்கிற நட்பு வட்டாரமாக இருந்தாலும் அந்த விஷயம் உங்களுக்கு இருக்கும். அதே பாருங்க 6ஆம் இடம் குரு, படிப்புல தடை தாமதம், ஒரு பிரேக் விழுந்துரும். எக்ஸ்ட்ரா ஒரு டைம் வந்து வேற ஏதாவது திடீர்னு ஒரு வயசுல படிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கூட துலாம் உங்க லேடிஸ்க்கெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க. இப்ப அந்த தொழில் சார்ந்து ஏன் இந்த வேகம் துரிதம் எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 10ஆம் இடமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பான இடம் அப்படின்னா துலாமுக்கு கடகம் வர்றது வந்து சந்திரனுடைய அமைப்பு. அலை பாஞ்சுக்கிட்டே இருக்கும், தொழில் சார்ந்த அலை பாஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்ப வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய விஷயம், கொஞ்ச நாள் போயிட்டு வந்துடக்கூடிய விஷயம், அது பாவகத்தையும் பார்க்கணும். மற்ற கிரக தசாபுத்திலாம் பார்த்தா நீங்க வெளிநாட்டிலே செட்டில் ஆயிருவீங்களா அப்படிங்கிறதெல்லாம் துலாம் ராசிக்கு நம்ம கணக்கெடுக்கணும். அப்ப செவ்வாய் குரு அப்ப அப்படியே ஒரு டீச்சிங் லைனு, ஒரு ப்ரொஃபஸரு, ஒரு மெடிசன் லைனு, இந்த மாதிரி பியூட்டி பார்லரு, ஏன்னா சுக்கரனுடைய இடம் உங்களையும் எடுத்துக்கணும். அப்ப இந்த 2 கூடைய செவ்வாயும் இருக்கிறதுனால குடும்பம் சார்ந்த விஷயம், ஹோட்டல், இந்த மாதிரி ஒரு நிறைய மக்கள் புழங்கக்கூடிய அமைப்பு அல்லது மக்கள் தொடர்பு, உங்ககிட்ட வரக்கூடிய விஷயங்கள், இது மாதிரி இதுதான் நீங்க வந்து ஜாபா எடுப்பீங்க. பெண்ணால நிறைய பேத்துக்கு சப்போர்ட் கிடைக்கும், உங்களாலே உங்க பெண்ணாலே வரக்கூடிய விஷயங்கள் இருக்கும். உறவுகள் கூட நிறைய பேத்துக்கு உங்களுடைய தொழிலுக்காக ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் கண்டிப்பாக துளாராசிக்கு இருக்கும். அப்போ உங்கள் தகப்பன் அல்லது வர்க்கமாக எங்கள் தாத்தா செஞ்சாருங்க, அவங்க செஞ்சாங்க, இப்போ என் பிள்ளை நான் வந்து செய்கிறேன், எங்கள் அப்பாவுக்கு ஆண் வாரிசு இல்லை,
நான் தான் வந்து எடுத்து நடத்தணும், இந்த மாதிரி தன்னை வந்து ஈடுபடுத்திக்கிறது, ஒரு மெடிக்கல் ஷாப் வைக்கிறது, அப்படி சம்பாதிக்கக்கூடிய அந்த யூகம் இயற்கையிலேயே உங்களுக்கு வந்து துலாம் ராசிக்கு இருக்குங்க. அப்போ ஒரு கமர்ஷியலாக ஒரு விஷயங்கள் செய்கிறது, ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும் அல்லது வந்து ஷேர் மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், நிறைய பேர்த்துக்கு வந்து அதை வந்து நம்ம சப்போர்ட்டில் செஞ்சு ஜெயிச்சிடலாம். நிறைய லேபர்ஸை வந்து போட்டுக்கிறது. இந்த லேபர்ஸ் ஏன் சொல்கிறேன்னா, இங்கே சனி உச்சம், அப்போ நிறைய வேலையாள்கள் போட்டு செய்யணும். வேலையாள்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் கூட வரும். துலாம் ராசிக்கு நிறைய பேர் இருக்காங்க, 40,000 பேர் 30,000 பேர் வேலை செய்கிறாங்க, அட்லீஸ்ட் ஒரு 2,000 பேர் 3,000 பேர் இந்த மாதிரி ஒரு கும்பலாக வேலை செய்யக்கூடிய இடத்துல எல்லாம் கூட உங்களுக்கு ஜாப் அமையும். அதில் வந்து மாமேண்டா மச்சாண்டாங்கிற மாதிரி ஒரு அந்யோன்யமான நட்பை கூட உறவுகள் வச்சு அழைச்சிக்கிட்டு உறவு போல் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அண்ணன் தங்கையா அல்லது ஒரு இதாக வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய நட்பு வட்டாரம் எப்படின்னா தொழில் சார்ந்து உங்களுக்கு அமையுங்க. எப்பயும் குழந்தைகளுக்காக இவங்க இந்த பெண்கள், நீங்கள் துளாராசி பெண்கள் நிறைய குழந்தைகளுக்காக இயங்கக்கூடிய அமைப்பு அல்லது குழந்தைகளுக்கு நிறையா செலவு செய்யக்கூடிய அமைப்பு, குழந்தைகளுக்காக உங்களுடைய குழந்தைகளுக்காக வந்து ஒரு மருத்துவ செலவு செய்கிறது, இது மாதிரி குழந்தைகளுக்கான சில சட்ட சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாம் கூட சந்திக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தும் அப்படின்ட்டு. அப்போ தொழிலில் நண்டுபிடியாக அடுத்த கட்டம் போகணும், அந்த வெறி இருக்கும், அந்த தனம் உங்களுக்கு சம்பாதிக்கிற எண்ணங்கள் இருக்கும். யாரை இது பண்ணாலும் ஒரு எடை போட்டு கரெக்டாக இவங்க நமக்கு செட் ஆவாங்க, இவங்க கம்பெனி நமக்கு இதாகும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களும் உங்களுக்கு இந்த ஸ்ட்ராங் அப்படிங்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கும். அதே போல் இடம் மாறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு நிறையா இருக்கும். அது இந்த வருஷம் உங்களுக்கு இடம் மாறுது, ஊர் மாறி ஒர்க் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கும். உங்கள் பேர்னாலேயே திருமணம் பண்ணங்க, அங்கே அந்த இதுக்கு தகுந்தப்பல அந்த கண்ட்ரிக்கு நான் போகிறேன், கொஞ்ச நாள் நான் இருந்துட்டு வந்துடுவேன், 4 வருஷம் 5 வருஷம், இந்த மாதிரி ஒரு அமைப்பும் உங்களுக்கு அமையும். ஒரு குருவாக இருந்து வழி நடத்தக்கூடிய ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு நான் பொறுப்புங்க என் ஃபேமிலிக்கு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு அஃபெக்ஷனாக ஒரு அட்டாச்மெண்ட்டாக நீங்கள் வந்து உறவு சார்ந்து அந்த பிஸ்னஸை கொண்டு போவீங்க. அந்த மாதிரியும் இது பண்ண நிறைய பேர் நம்ம பிஸ்னஸை சொல்லி கொடுப்பாங்க. நான் ஒரு பியூட்டி பார்லர் வச்சுருக்கேன், நீங்கள் வந்து கற்றுக்கோங்கன்னு சொல்லி கொடுக்கறது, அல்லது ஒரு டியூஷன் சென்டர் வச்சுருக்கேன், அது மாதிரி வாயில் நல்லா சம்பாதிக்கக்கூடிய வாயால் ஒரு வக்கீலாக இருக்கட்டும், ரொம்ப நல்லாயிருக்கும். வக்கீல்லாம் வந்துட்டு துலாம்லாம், ஏன்னா அதுவே அங்கே திராசு. அப்போ அந்த மாதிரி வரக்கூடிய பெண்கள்லாம் நல்லா சாதிக்கக்கூடிய நிர்வாகத்தன்மை, இந்த ஃபேமிலி கோர்ட்டும்பாங்க, அதெல்லாம் நிறைய எடுக்கலாம், கவுன்சிலிங்லாம் நிறையா கொடுக்கலாம், அதெல்லாம் உங்களுக்கு நல்லா வரும். இப்படி வாழணும், இப்படி இருக்கணும், இப்படி ஃபேமிலி அனுசரித்து போகணும், நான் இப்படி இருந்தேன், அப்படி நான் இருந்தேன்னு தன்னோட விஷயத்தை சொல்லி பரிமாறிருக்கீங்க. ஆனால் நீ இப்படி கெட்டு போயிடாதீங்கம்மா, இப்படியெல்லாம் சமுதாயத்தில் நீ வந்து சண்டை போட்டு வரணும் அப்படின்னு நிறைய பேர் ஃபேமிலிக்காகவோ அல்லது இவங்களுக்காகவோ அல்லது ஃப்ரெண்ட்ஸுக்காக கோர்ட்டு கேஸ் எல்லாம் கூட போயிருக்கலாம். அந்த நியாயத்தை வந்து போராடுவாங்கன்னு பாரு சொல்லுங்களேன், நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறக்காக ஓடுவாங்க. அதெல்லாம் கோர்ட்டு வம்பு வழக்குக்கு முன்னாடி போய் நான் கூட்டிகிட்டு போகிறேன், நான் செய்கிறேன், அப்படி அவன் திருடிட்டு போயிட்டானா, ஒரு இந்த மாதிரி எந்த ஒரு விஷயங்கள் ஃபால்ட்டு நடந்தாலும் இவங்க கூட இருந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு இதாக ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய விஷயம். அது இவங்க உங்கள் லைஃப்லேயே அது மாதிரி சில பிரச்சனைகள் நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும். அப்போ துலாம் ராசிக்காரங்களுக்கு நல்ல கெட்டிக்காரத்தனம் இருக்கும், துடுக்கு இருக்கும். ஆனால் அந்த கோபத்தினாலேயோ ஒரு அவசர புத்தி அதனாலேயே கூட வந்து ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப ஒரு டென்ஷன் ஆகிறது. அதாவது ஒரு 90% பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டென்ஷனில் கூட நிறைய சாப்பிட்ருவாங்க. வெரைட்டியாக சாப்பிட்றது, வெரைட்டியாக ட்ரெஸ் பண்ணிக்கணும், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணுங்கிறது, தன்னை நல்லா ஒரு இதாக காமிச்சுக்கிற தனித்துவமாக இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கும் வந்து கண்டிப்பாக இருக்கும். அப்போ இவ்வளவெல்லாம் இருந்தாலும் அம்மன் வழிபாடு உங்களுக்கு தொழில் சார்ந்து அப்படிங்கும்போது அம்மன் வழிபாடு
ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்குங்க. காளியாகம்பாள், காளியம்மன், பண்ணாரி அம்மன், சமயபுரம் அம்மன், இது மாதிரி அம்மன் வழிபாடு நல்லா இருக்கும். முருகன் தொழில் சார்ந்து நீங்க ஜெயிக்கிறதுக்கெல்லாம் முருகன் வழிபாடு ரொம்ப ரொம்ப துலாம் ராசிக்காரங்களுக்கு திருச்செந்தூர் முருகன்லாம் அவ்வளவு விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் நம்ம தசா புத்தியோ அல்லது நான் வந்து ஒருத்தர்கிட்ட கடன் கொடுத்துட்டேங்க, இப்படி பிஸ்னஸ்க்காக தான் நான் கடன் வாங்கியிருக்கேன், இதெல்லாம் வந்து ஒரு டெவலப்மெண்ட்டுக்காக சிக்கியிருப்பீங்க இந்த காலகட்டத்தில், இந்த ஆண்டு. அதெல்லாம் கொஞ்சம் ரிலீஃப் ஆகணும். அதே போல் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன், அதில் வந்து நான் சரியான முதலீடு போட்ட அளவுக்கு நமக்கு வருமானம் இல்லை, ரொம்ப ட்ரையாக இருக்குது. போன வாரம் ஒரு ஜாதகம் பார்க்க வந்தாங்க, அவங்க பட்டு சேலை சென்று கணவரும் இவங்களும் சேர்ந்து வச்சுருக்காங்க, துலாம் ராசி தான். அப்போ அது மாதிரி நகை, இந்த மாதிரி ஃபேன்சி ஸ்டோரு, ட்ரெஸ்ஸஸ்ஸு, அவங்களுக்கு சில டிப்ஸு, தசா புத்திப்படி ஒரு கோயில், சில விஷயங்கள் நம்ம கைட் பண்ணணும், பூஜையெல்லாம் சொன்னோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் கேட்கணும், பெண்கள் வந்து காது கொடுத்து கேட்டு நம்ம அப்படி எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத டிஸ்பிளேல ஃபோன் நம்பர் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். சிவாய நம. வாழ்க வளமுடன்.